தமிழ்நாடு முழுவதுமாக இரவு நேரங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல. பகல் நேரங்கள்ல வரப்போகிற அந்த வெயில பார்த்து ஏமாந்துடாதீங்க. மாலை இரவு நேரங்கள்ல எந்த தேதி வரைக்கும் மழை இருக்கும், எதுக்கப்புறம் இருக்காதுங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி அனுப்புறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க மாவட்டத்தின் பேரையும் ஊர் பேரையும் வந்து போடுறீங்க. சில பேர் வந்து எங்க ஊர்ல மழை வந்தது, செங்கல்பட்டுல ஒரு லேசான மழை வந்தது, மிதமான மழை வந்தது அப்படின்லாம் சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க விருதுநகர் மாவட்டங்கள்ல, அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்துல இங்கெல்லாம் எப்பதாங்க மழை வரப்போகுது, இங்கெல்லாம் ஒரு மழையை நாங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற சில கமெண்ட்டையும் எங்களால பார்க்க முடிஞ்சுது. அதனால ஒன்னே ஒன்று சொல்றோங்க, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான தகவல் என்ன, எத்தனை நாட்களுக்கு மாலை இரவு நேரம் மழை இருக்கும், அது எந்த மாவட்டத்தில் இருக்கும், தென் மாவட்டத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிற எல்லா தகவலையும் முழுமையா நீங்க கேட்டு போங்க. ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல மாலை அல்லது இரவு நேரங்கள்ல தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி வருது. சரியாக மாலை 4 மணிக்கு மேலதான் அந்த வானிலையில் நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் மிதமான மழை பொழிவு, லேசான மழை பொழிவாக இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு கனமழை வரைக்கும் வந்திருக்கிறோம். நிறைய இடங்கள்ல இப்ப மிக கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 4-5 நாட்களாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி தென் மாவட்டத்துல குறிப்பா மேற்கு பகுதிகளில் நிறைய இடங்கள், திருநெல்வேலி மேற்குல, பல இடங்கள், கன்னியாகுமரி மேற்குல ஒரே ஒரு இரவு மழை மட்டும்தான் வந்துச்சு. ஒரே ஒரு நாள் மழை தான். எல்லா இடத்துலையும் ஏரிகள், குளங்கள்ல அதிரடியா அந்த தண்ணீருடைய அந்த நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் உயர்ந்ததை பார்த்தோம். பல இடங்கள் தாழ்வான பகுதிகளில் வெள்ள தண்ணீர் அப்படியே சூழ்ந்து அடித்து கொண்டு போனது. குறிப்பா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம், நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் ஓரிரு நாட்கள் பெய்த மழையிலேயே நிறைய இடங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்ததுங்க, சும்மா கிடையாது. 20ல இருந்து 30 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. இதே மாதிரி மழை பொழிவு இனி வரும் நாட்கள்ல வருமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு சொல்லிடுறோம். மாவட்ட வாரியாகவும் நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு தொடர் மழையானது தீவிரமாகி வந்தது. இனி வரும் நாட்களிலும் அடுத்து போகலாங்க. நம்ம இனி வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்தில் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்க தான் போகுது. தேதி மறக்காம குறித்து கொள்ளுங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு அந்த சீரான அளவுல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டே தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கனமழையும் வந்திருக்கு, நிறைய இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாயிருக்கு. இனி வரும் நாட்கள் கனமழையாக இருக்கும். 8ஆம் தேதி வரை ஒரு சீரான அளவுல விட்டு விட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்யும். இன்றைக்கு மழை வராத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள்ல நிச்சயம் மழை கிடைக்கும். நேற்றைக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் மழை கிடைக்கலையோ இன்றைக்கு நீங்க மழை பொழிவுகளை உறுதியாக நீங்க எதிர்பாருங்க. மாலை இரவு நேர இடிமழை நிச்சயமாக உண்டு. இப்ப மாவட்டத்தின் வாரியாக நம்ம போயிடலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்கள்ல வெயில பார்த்துட்டு சென்னையில மழை வராது போல, காஞ்சிபுரத்துல மழை வராது, செங்கல்பட்டு மழை வராது, நீங்களா ஒரு கற்பனை முடிவை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, காலை நேரங்கள் பகல் நேரங்கள்ல இருக்கக்கூடிய வானிலையை வைத்து அதை வைத்து கணித்து இரவு நேரங்கள்ல மழை வராது அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு சொந்த முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ என்ன ப்ரோ இரவு நேரங்கள்ல மழை வந்துகிட்டு இருக்கு ப்ரோ, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரிலாம் கமெண்ட்டை போட்டு இரவு நேரங்களில் மழை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பகலில் வெயிலாக இருந்தது அப்படிலாம் வந்து சிலர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இரவு நேரம் மழை பொழிவுகள் ஆங்காங்கே சீரான அளவுல நமக்கு பதிவாகும். அதே மாதிரி அதிகாலை நேரங்கள்ல கனமழை அதிகரிக்குமா, அதெல்லாம் வடகிழக்கு பருவமழையில உங்களுக்கு அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இரவில் மட்டுமே உங்களுக்கு மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக உள் மாவட்டங்கள்ல 5 மணிக்கு மேலேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். மாலை 5 மணிக்கு மேலேயே உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உட்பட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில்
அதாவது தமிழகத்தினுடைய வட தமிழகத்தில் அநேக இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இடைவெளி விட்டு பரவலாக மழை தீவிரம் நிச்சயமாக பதிவாகும். 5 மணிக்கு மேலேயே மேகக்கூட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால ஒட்டுமொத்தமா மேகக்கூட்டங்கள் கூடாம சில இடங்களில் ஆங்காங்கே பகுதியாக மேகக்கூட்டங்கள் கூடி ஓரளவு மழை பொழிவை நிச்சயமாக உள் மாவட்டத்திலும் ஏற்படுத்தக்கூடும். அதனால கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் போச்சம்பள்ளி, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்களில் உங்களுக்கு மழை வந்திருக்கும். அதே மாதிரி தருமபுரி மாவட்டங்களிலும் ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து அதிகரிக்கும். வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழை கூட பதிவாகலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை கண்டிப்பாக கனமழை எச்சரிக்கை இருக்கு. கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க இரவு நேரங்களிலும். சேலம், கரூர், நாமக்கல்ல ஒரு வெப்பசலன இடி மழை போல தான் ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் பொதுவாக பகலில் வெயிலும் மாலையில் வானம் மேகமூட்டமும், இரவு நேரங்களில் ஒரு மிதமான மழை அல்லது லேசான மழை ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். மிக கனமழை திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் கிடையாது. மிக கனமழையோ இல்லை அதிதீவிர கனமழையெல்லாம் இங்கே வாய்ப்பு குறைவாக இருக்கு. அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை மட்டும் தொடரும். ஆகஸ்ட் 7 அல்லது 8 வரைக்கும் நமக்கு லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு 2 to 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு 4 to 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கிறோம். அதனால இடைவிடாத மழையும் நமக்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடும். உறுதியாக எதிர்பாருங்க. மழை எங்கெல்லாம் பெய்யலையோ அங்கெல்லாம் நமக்கு சீரான அளவுல மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தென் மாவட்ட பகுதிகள் இங்கே தாங்க பிரச்சனையே. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை ரொம்பவே குறைவாக இருக்கு. அது மட்டும் இல்லை, விருதுநகரில் நீண்ட நாட்களாக மழை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்திருக்கீங்க. நமக்கும் தெரியுங்க. விருதுநகர் மாவட்டங்கள் குறிப்பாக சிவகாசி, நிறைய இடங்கள், அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற பெரும்பாலான இடங்கள்ல அதிக அளவுல நமக்கு மழை எதுவும் சரியா நமக்கு பதிவாகலை. ஏதோ ஓரிரு நாட்கள் ஆங்காங்கே நமக்கு மழை வந்தாலும் அது போதுமானதாகவும் அமையலை. சிவகங்கை மாவட்டத்தில் இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமாகவே பதிவாயிருக்குது. கடந்த ஒரு மாதங்களாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிவகங்கையில் ஒரு 9 சென்டிமீட்டரோ 10 சென்டிமீட்டரோ மழை வந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ ஓரிடங்களில் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதிகபட்சமாக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே இது அதிகபட்ச மழை பொழிவாக தான் சொல்கிறோம். மற்றபடி பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சம் பதிவாகி நமக்கு ஓய்வு கொடுத்துருக்கு. அங்கேயும் பெரிதளவில் அதிகன மழை வந்தது இல்லை. இனி வரும் நாட்களிலும் மழை குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கும். ராமநாதபுரத்தில் மட்டும் தொண்டி, முதுகலத்தூர் இங்கெல்லாம் மட்டும் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருநெல்வேலி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டங்க. குறிப்பாக அந்த சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத்து, குறும்பூர் இங்கெல்லாம் சில நேரங்கள் மழை வர மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தா பெருசாக ஒன்றும் மழை இருக்காது. லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் பதிவாயிட்டு போயிடும். அதிகபட்சம் பகலில் வெயில் காணப்படும். தொடர்ந்து உங்களுக்கு மழை தீவிரம் இருக்கும்போது நிச்சயமாக அறிவிக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டங்கள், பாளையங்கோட்டை, அதே மாதிரி இந்த கயத்தாறு போன்ற இடங்கள்லாம் பெரும்பாலும் பகலில் வெயிலாகவே இருக்கும். வள்ளியூர்லாம் ஓரளவு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதில் சற்று தீவிரமான மழைங்கிறது ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள் சற்று நமக்கு தீவிரமான மழை பொழிவாக பதிவாகக்கூடும் நண்பர்களே. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மலை பகுதிகளில் வழக்கம் போல் கனமழை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் ஆகஸ்ட் 8 வரை மட்டுமே விட்டு சீரான அளவில் மழை பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் இயல்பு நிலையானது தமிழ்நாடு திரும்பிடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.